பிறவி பயனை அடைய வேண்டுமானால் பிறருக்கு உதவுதல் வேண்டும். அந்த பிறர் யார் என்றால் நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உறவுகளுக்கு உதவினால் அது பலன் கிடைக்காது. நமக்கு நாமே உதவி கொண்டாலும் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவினாலும் அதை நாம் உதவியாக சேர்க்க முடியாது. நம்மை சாராத ஒருவருக்கு உதவினால் பிறவி பயனை அடையலாம் என்கிறது இலக்கியம். நாம் சொல்லால் கூட அவங்களுக்கு உதவலாம். எப்படி என்றால், மன கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், நாம் பேசுகின்ற அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது என்றால் அதுவும் ஒரு உதவிதான். உழைப்பால் உதவலாம், பணத்தால் உதவலாம். எப்படி நம்மால் உதவ முடிகிறதோ அப்படி நாம் பிறருக்கு உதவியாக வாழ்ந்தோம் என்றால் பிறந்த பயனை அடைகின்றோம். அப்பொழுதுதான் பிறந்த பயனை அடைய முடியும் என்று கூறுவதை நினைவில் கொள்வோம்.